துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் எடுத்த ஒரு முடிவு இன்னமும் உங்களுடைய வாழ்க்கையில அது இன்னமும் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். துலாம் ராசிக்கு எப்போதுமே இரண்டு மாறுபட்ட சிந்தனைகள் ஓடிக்கொண்டேதான் இருக்கும் என்பதால் ஒரு தீர்க்கமான முடிவை எடுப்பதில் உங்களுக்குள்ள எப்போதுமே ஒரு தயக்கம் இருந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு முடிவை எடுத்தால் நமக்கு நன்மைகள் கிடைக்குமா அல்லது வேறு ஒரு முடிவை நம்ம மாற்றிக்கொள்ளலாமா என்று எதை எடுத்தாலும், ஒரு ட்ரெஸ் கடைக்கு போனால் கூட எந்த ஒரு சட்டையை நம்ம எடுக்கலாம், எந்த ஒரு பேண்டை நம்ம எடுக்கலாம் என்று உங்களுடைய மனதிற்குள் எப்பொழுதுமே இரு குழப்பங்கள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இதுதான் உங்களுடைய மனநிலையாக இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அதனால் எந்த ஒரு முடிவையும் நீங்கள் எடுக்க முடியாமல் ஒரு தயக்கம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட நீங்கள் உங்களுடைய கடந்த காலத்தில் மிகவும் குழப்பமான ஒரு சூழ்நிலையில் உணர்ச்சி வசப்பட்டு எடுத்த அந்த ஒரே ஒரு முடிவு இன்றும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு ரிக்ரெட்டாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். அதாவது ஒரு மாறாத ஒரு குற்ற உணர்ச்சியாக இருந்து கொண்டு உங்களை பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளையும், ஆனால் அந்த ஒரு முடிவை நீங்கள் வேணுமென்று எடுத்திருக்க மாட்டீங்க. நீங்கள் எடுத்த ஒரு முடிவால் சிலருடைய வாழ்க்கையில அது பிரச்சனைகளாக மாறியிருக்கும். ஆனால் நீங்கள் அந்த ஒரு முடிவை வேணுமென்று எடுத்திருக்க மாட்டீர்கள். இருந்தாலும் அந்த மனிதர்களிடம் நீங்கள் அதனை சொன்னாலும் அவர்கள் புரிந்து கொள்ளவும் மாட்டாங்க. அது ஒரு தவறான ஒரு நபரை துணையாக தேர்ந்தெடுத்ததாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளவும் இருக்கலாம். அல்லது நன்றாக போய்கொண்டிருந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை அலட்சியமாக விட்டு விட்டதாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனாலும் இன்னும் அந்த சில விஷயங்கள் இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் ஓடோடி கொண்டே தாங்க இருக்கும். இன்று என் வாழ்க்கை இவ்வளவு போராட்டமாக இருந்திருக்காதே என்று நீங்கள் தனியாக இருக்கும் போதெல்லாம் அந்த ஒரு குறிப்பிட்ட முடிவு உங்களுடைய மனதை இன்னும் குத்தி கிழித்து கொண்டே தாங்க இருக்கும். இந்த ஒரு அனுபவம் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் தீராத ஒரு வலியையும் கஷ்டத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய அமைதி யாராலுமே புரியப்படாத ஒரு அமைதியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். நீங்கள் எப்போதுமே சண்டைகளையும் வாக்குவாதங்களையும் விரும்பாத ஒரு அமைதியை மட்டுமே விரும்பிய ஒரு நபராக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இருந்திருப்பீங்க. இது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், இருவருக்குமே இது நிச்சயமாக பொருந்தவும் ஆரம்பிக்கும். உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களை பற்றி தவறாக புறம் பேசிய போதோ அல்லது உங்கள் மீது வீண் பழி சுமத்திய போதோ நீங்கள் எதிர்த்து வாதாடாமல் ஒரு ஆழமான ஒரு மௌனத்தை நீங்கள் கடைபிடித்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. உங்களின் அந்த அமைதிக்கு பின்னால் இருந்த சகிப்புத்தன்மையையும் உறவுகள் கெட்டுவிடக்கூடாது என்று உன்னதமான ஒரு நோக்கத்தையும் உங்களை சுற்றி உள்ளவர்கள் ஒரு மனிதர் கூட புரிந்து கொண்டிருக்க மாட்டாங்க. உங்களுக்குள்ள எவ்வளவு வழிகள் இருக்கும், எவ்வளவு கடினமான சூழ்நிலைகள் இருக்கும் என்று எதனையுமே புரிந்து கொள்ளாம உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாருமே நடந்து கொண்டும் இருந்திருப்பாங்க. மாறாக உங்களின் மௌனத்தை உங்களின் குற்ற உணர்ச்சி என்றும் உங்களிடம் நியாயம் இல்லை என்று அவர்கள் உங்களை தவறாகவும் புரிந்து கொள்ளவும் ஆரம்பித்திருப்பாங்க. நீங்கள் பேச தெரியாமல் அமைதியாக இருக்கவில்லை. உங்களின் வார்த்தைகளுக்கு தகுதியில்லாத மனிதர்களிடம் பேசி நேரத்தை வீணடிக்க கூடாது என்ற உங்களின் அந்த ஆழமான மௌனம் இன்றும் உங்களுக்குள்ள ஒரு புரியாத ஒரு புதிராகவே இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில உண்மையானதாக இருந்திருக்கும். வெளியில் பார்ப்பவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை மிகவும் சொகுசாகவும் ஆடம்பரமாகவும் அனைவருக்குமே தெரிந்திருக்கும். இவன் எப்போதும் அழகாக ஜாலியாக இருந்து கொண்டிருக்கிறான் என்று இந்த ஒரு உலகம் உங்களை பார்த்து பொறாமைப்படலாம். ஆனால் உங்களின் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் உறவுகளுக்காகவும் குடும்பத்தின் கௌரவத்திற்காகவும் தினமும் எவ்வளவு விஷயங்களை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பது மற்ற நபர்கள் யாருக்குமே தெரியாதுங்க. அது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த சில விஷயங்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களின் சொந்த விருப்பு வெறுப்புகள், உங்களின் சின்ன சின்ன ஆசைகள், உங்களுடைய சுயமரியாதை என எல்லாத்திலும் நீங்கள் மற்றவங்களின் மகிழ்ச்சிக்காக தினமும் அடகு வைத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எத்தனையோ நாட்களை நீங்கள் கழித்து கொண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருப்பீங்க. ஒரு மிஷின் போல அடுத்தவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவே உங்களின் ஒட்டுமொத்த எனர்ஜியையும் நீங்கள் செலவழித்து கொண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எத்தனையோ நாட்கள் இருந்திருப்பீங்க. இந்த தொடர்ச்சியான அட்ஜஸ்ட்மெண்ட் தாங்க உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் உங்களுடைய உங்களுக்குள்ள சர்ச்சையாகவும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். ஆரம்பத்தில் நீங்கள் அனைவரிடமும் அனுசரித்து விட்டு சென்றிருப்பீங்க. ஆனால் காலங்கள் போக போக அதுவே உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு பிரச்சனையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறவும் ஆரம்பித்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு உயரும், வாழ்க்கையில எந்த அளவுக்கு நீங்க மாறப்போகிறீர்கள் என்பதை போக போக உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமா உயர்த்தவும் ஆரம்பிக்குங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா, நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதை
உண்மையா பொய்யா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய இந்த தற்போதைய காலகட்டத்தில் முற்றிலும் புதிய ஒரு மனிதரின் பிரவேசம் உங்களின் தனிப்பட்ட வாழ்க்கையிலோ அல்லது தொழில்முறை வாழ்க்கையிலோ நிகழப் போகிறது. அந்த ஒரு வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கு தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். இத்தனை காலம் உங்களை புரிந்து கொள்ள ஒரு ஆத்மார்த்தமான ஜீவன் கூட இல்லையே, எல்லாரிடமும் நாம் காட்டக்கூடிய அன்பு ஏன் நமக்கு ஈக்குவலாக கிடைப்பதில்லை என்று ஒரு ஏக்கம் உங்களுடைய மனதிற்குள் ஒரு பெரிய ஒரு குறையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் எல்லாரிடமும் நல்ல ஒரு மனிதர்களாகவும் யாரையுமே நீங்கள் எப்படியும் தவறாகவும் புரிந்து கொள்ள மாட்டீங்க. ஒருவரின் நபரிடமும் எந்த விதமான கெட்ட பழக்கங்கள் இருக்கு, அவனுடைய எவ்வளவு நல்ல மனது அவனுடன் இருக்கிறது என்று அனைத்தையுமே நீங்கள் தெரிந்து கொண்டுதான் ஒரு நபரை பற்றி நீங்கள் தவறாக பேசுவீர்கள். அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை எத்தனையோ நபர்கள் புரிந்து கொள்ளாமலும் உங்களை பற்றி அறிந்து கொள்ளாமலும் எத்தனையோ நபர்கள் உங்களை தவறாக பேசியிருப்பாங்க. அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருந்திருக்கும். உங்களின் முறையான அன்பும் உங்களின் எண்ணங்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவமும் உங்களின் கடந்த கால அத்தனை ஏமாற்றங்களையும் எல்லாத்தையுமே மறக்கடித்து உங்களை ஒரு தெளிவான ஒரு மகிழ்ச்சியான மனிதராக இனிமே வாழ வைக்கும். வாழ்க்கையில உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய கெட்ட பழக்கங்கள் அனைத்தையுமே நீங்கள் ஒவ்வொன்றாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய புதிய ஒரு நபரால் நிச்சயமாக நீங்க மறக்க ஆரம்பிப்பீங்க. அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கவும் ஆரம்பிக்கும். உங்களின் ரிலேஷன்ஷிப் இப்போது உங்களுடைய வாழ்க்கையில தைரியமாக மாற ஆரம்பிக்கும். கடந்த காலங்களில் உங்களின் மிக நெருங்கிய உறவுகளுக்குள் அல்லது உங்களுடைய காதல் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய ஒரு புரிதல் குறைபாடோ அல்லது இடைவெளியோ அல்லது மூன்றாவது மனிதர்களின் தலையீட்டால் ஏற்பட்ட விரிசல்களோ உங்களை நிம்மதியாக இருக்க விட்டிருக்காது. அது உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களையும் வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளையும் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். நாம் இவ்வளவு பாசம் காட்டியும் நம்மை சரியாக புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஒரு விரக்தி உங்களுக்கு இந்த ஒரு நாள் வரைக்கும் நிச்சயமா இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா இனிமே அந்த ஒரு நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். உங்களின் உறவு பந்தங்கள் இப்போது அசைக்க முடியாத அளவிற்கு மிகவும் பலமாகவும் மாறவும் ஆரம்பிக்கும். உங்களுக்குள் உங்களின் துணைக்கும் இடையில் இருந்த அத்தனை சந்தேகங்களும் தவறான புரிதல்களும் நீங்கி ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகிவிடும். விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இரு தரப்பினும் பிறப்பதால் உங்களின் ரிலேஷன்ஷிப் இந்த ஒரு நேரத்தில் உலகமே வியக்கக்கூடிய அளவுக்கு ஒரு முன்மாதிரியான பிரிக்க முடியாத ஒரு பாச பிணைப்பாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற ஆரம்பிக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கும். ஆடம்பரமான பொருட்கள் மீது ஆர்வங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல அதிகரிக்கும். மறைமுகமாக சில தடைகளை வெற்றி கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. ஆன்மீகத்தில் உங்களுடைய வாழ்க்கையில நாட்டங்கள் உண்டாகும். சமூக பணிகளில் கவனத்தை நீங்கள் செலுத்துவது உங்களுக்கு மிகவும் நல்லது. உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து செல்ல வேண்டும். வெளியூர் சார்ந்த பயணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கைகூடி வந்துவிடும். எதிர்பாராத சில செலவுகளும் சேமிப்புகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குறைய ஆரம்பிக்கும். எனவே இந்த ஒரு நேரத்தை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயர்ந்துவிடும். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருப்பது உங்களுடைய வாழ்க்கையில நல்லதை உங்களுக்கு தேடி கொடுக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சேமிப்புகள் இந்த ஒரு நாளில் குறையும். எனவே உங்களுடைய சேமிப்பு கணக்கின் மீது நீங்கள் கவனத்தை வைப்பது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நல்லதை நிச்சயமா வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு தேடியும் கொடுக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்கு கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக வந்துவிடும். இதெல்லாம் வருகிறதா இல்லையா என்பதை வரக்கூற நாட்களில் நீங்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்வீங்க. மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.